உலகத்திலேயே டாப் 10 நடிகர்கள் லிஸ்ட் போட்டா கேப்டன் அப்படின்னு ஒரு பேர் தான் முதல்ல வரும். உன்னை உத்தரப்பிரதேசம் இல்ல உளுந்தூர்பேட்டையில போட்டு அடிச்சா கூட என்னை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல? மேட் இன் சென்னை இந்த சேனல் நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். லஞ்சம் அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்காக இவன் வாங்குறான். ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நம்மளுடைய பத்மபூஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள். எங்களுடைய மேட் இன் சென்னை சார்பாக விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கேப்டன் சார். ஹாப்பி பர்த்டே கேப்டன், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நமக்கு எதுக்கு உன் பர்த்டேவா? பா இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாள் மட்டும் இல்ல, நம்ம சேனலும் இன்னைக்கு தான் பிறந்தோம். ஆமாங்க, மேட் இன் சென்னை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 year ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 1 year பேக் கேப்டனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா, அது ஒரு சென்டிமெண்டா வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கேப்டன் அவர்கள் ஆசீர்வாதத்தோட கிட்டத்தட்ட ஒரு 20K சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம போகிறோம். நம்ம கேப்டன் சார்னாலுமே சும்மா காலை தூக்கி சொயட்டி அடிக்கிற பஞ்சு மட்டும் இல்லை, காலத்துக்கும் பேசுகிறா போல அழகாக நிற்கிற அவருடைய டைலாக் பஞ்சு சும்மா அழகாக இருக்கும் ஒன்று. ஆமாம், நம்ம நாகராஜ் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய தீவிர பக்தன். இன்னைக்கு உங்களுக்காக நம்ம கேப்டன் அவர்கள் நடித்த ரமணா படத்தில் கேப்டன் அவர்கள் பேசிய சூப்பரான ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக். முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஜாதி, மதம், இனம், மொழி இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு மட்டும்தான் தான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பா மாத்துற சக்தி இருக்கு. அந்த நெருப்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இந்தியாவே தீப்பிழம்பா மாறும். என்ன இல்லை இந்தியாவுல, ஒரு இந்தியா 16 சிங்கப்பூருக்கு சமம், ஒரு இந்தியா 14 இங்கிலாந்துக்கு சமம், ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா மனித சக்தியில 10 அமெரிக்காவுக்கு சமம். அமெரிக்க ஜனத்தொகை 26 கோடி, இந்திய ஜனத்தொகை 108 கோடி. 26 கோடியில ஒரு எடிசன், ஒரு ஆப்ரகாம் லிங்கன், ஒரு பில்கேட்ஸ் இருக்கும் போது 108 கோடியில 3 பில்கேட்ஸ் வேண்டாம், ஒருத்தர் கூட இல்லையே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியா இருந்தப்பவே இங்க அரசாங்கம் பண்ணிருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்ப இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி ஏன் இப்ப இல்ல? லஞ்சம், எல்லாத்துலயும் லஞ்சம். கேவலம் விளையாட்டு போட்டியில கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒலிம்பிக் போட்டியில தங்க பதக்கம் எத்தனை, வெள்ளி பதக்கம் எத்தனைன்னு பட்டியல் போட்டுட்டு இருப்பான். ஆனா இந்தியாவில மட்டும்தான் பதக்க பட்டியல நம்ம பேர் வராதான்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கமே. ஏன்? லஞ்சம் அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்காக இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்காக இன்னொருத்தன் வாங்குறான். அதே போல கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பாத்துட்டீங்களா? கேப்டன் சாருடைய 100வது படம். அதை நான் 100 வாட்டி பார்த்துட்டேன். அப்போ ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்னால் பார்க்க முடியல. இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். பாட்டம் வேற லெவல். அப்போ நீங்க பார்த்ததுக்கும் இப்போ ரீரிலீஸ் பண்ணி தேட்டர்ல போய் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லைங்க, அப்டேட்டா இருக்கு. இப்போ எடுத்து இப்போ கதை எழுதி இப்போ ஸ்கிரீன் பிளே பண்ணி இப்போ ஷூட் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்லை, வேற லெவல். இப்போ இருக்க இந்த 2K ஜென்ரேஷனுக்கும் கனெக்ட் ஆகுமா? தேட்டர்ல போய் பாருங்க, கூட்டத்தை எல்லாமே கொண்டாடுறாங்கல்ல. அதுதான். இப்போ நீங்க நம்ம ரமணா படத்துல சூப்பரான ஒரு டைலாக் பேசி ப்ராக்டிஸ் பண்ண எத்தனை நாள் தேவைப்பட்டு உங்களுக்கு? அது ரொம்ப நாளுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுவே 2-3 டேக் போயிருக்கோம்ல, நீங்களே கலாச்சிங்களா. தவசி படத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஒரு டைலாக் எங்களுக்காக. புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் இந்த உலகத்திலேயே இல்லடா. டேய், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. இதுதான் தலைவர் பேசியிருப்பாரு. நீங்க தீவிரமான கேப்டன் அவருடைய ரசிகன், பக்தன். ஆமா, நான் கேப்டன் அவர்களுடைய படங்கள்லாம் சொல்லிட்டே வரேன். நீங்க அதுல உள்ள ஒரு சூப்பரான ஒரு பஞ்சஸை நீங்க சொல்லணும். சொல்லிடுவோம். ரெடிங்களா? பசு வனத்தை போல நரசிம்மான்னு சொல்லணும். நீங்க பாத்தீங்க, வாங்க பிரதர், நாங்க ஒரு ஆர்டரா பேசி வச்சுக்கணும். இவர் என்ன பண்ண ரெடியா வர பேசுவோம். போடுங்க. என்ன படம்? வானத்தை போல. சாரி, நரசிம்மா பேசுங்க. சாதாரண மனுஷனுக்கு தாண்டா கரண்ட தொட்டா சாக்கடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்ட்டுக்கு தாண்டா சாக்கடிக்கும். எப்படி? சின்ன கவுண்டர், இப்ப தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் வாத்தியார்னு சொன்ன உடனே எழுத படிக்க தெரிஞ்ச வாத்தியார்னு தப்பா நினைச்சிட்டீங்க. அவரு எழுத படிக்க தெரியாத குஸ்தி சிலம்பம் கத்து கொடுக்கிற வாத்தியார். அதனால இந்த கரையம் பண்ண பத்திரம் செல்லாதுன்னு, இந்த கோவில் இந்த 8 பட்டிக்கு தான் சொந்தம்னு நான் தீர்ப்பு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கிக்கிறேன். வரட்டுமா? பின்னிட்டீங்க. சரி, அடுத்த படம் வானத்தை போல. அம்மாடி, ராசி ராசின்றாங்க,
ராசியில என்னமா இருக்கு? பூனை குறுக்க போனா கெட்டதுங்கிறாங்க, நரிமுகத்துல முழிச்சா நல்லதுங்கிறாங்க. அப்ப எல்லார் வீட்லயும் நிறைய வளர்க்க வேண்டியதானே? ஏன் பூனைய வளர்க்குறாங்க? எல்லாமே ராசின்னா கோயில் எதுக்கு, கொலை எதுக்கு? போதும்பா. எங்க நீ லிங்க்ஸ் மாதிரி பேசு. அண்ணே, இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள் அண்ணே. வாழ்த்த வயதில்லை, வணங்குற விஷயம் ஹாப்பி பர்த்டேண்ணே. ரொம்ப நன்றிப்பா. அடுத்து வாஞ்சிநாதன். ஏய், உன்னை உத்தரப்பிரதேசம் இல்ல உளுந்தூர்பேட்டையில போட்டு அடிச்சா கூட ஒருத்தன் கூட உன்னை கேள்வி கேட்க வரமாட்டான்டா. என்ன பத்தி தெரியுமில்ல? அடிக்கு அடி, உதைக்கு உத, குத்துக்கு குத்து. போதும்பா. சூப்பர். அடுத்து தமிழ்ச்செல்வன். நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஒரே தடவை தான் சொல்லுவேன், கேட்கல அடிச்சு சொல்லுவேன். அதுதான்டா தமிழ்ச்செல்வன். சூப்பர் 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 நண்பா. இதை யார் டைரக்ட் பண்ண தெரியுமா? யாரு? என்னினிய தமிழ் கிளி. ஓ, பாஜராஜா படமா? ஓ, சூப்பருங்க. அதே போல நம்ம கேப்டன் அவர்கள் எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இதுல நானே ராஜா நானே மந்திரி ஒரு படத்துல சும்மா தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சும்மா அந்த காமெடி கேரக்டரை பிரமாதமா பண்ணியிருப்பாரு. அந்த இது மாநிலத்தில் யாரும் பேசுறதே கிடையாது. பட் நீங்க பேசலாம் ஒத்துங்க, பேசிட்டு கை தரலுக்கா அசிங்கம் பண்ணிக்காதீங்க. ட்ரை பண்றேன். பண்ணுங்க. டேய் பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். பரதேசி. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? ஐயா, எம்பிஏ. எம்பிஏ 10, 11, 12 என்னப்பா அது 13ஆவதுன்னு சொல்லாம என்னையா படிச்சிருக்கீங்க? 13, 12 என்னப்பா அது? ஏய் பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். போடா. சூப்பர். ஏதோ ட்ரை பண்ணேன். நானும் அவர் கூட வருவார் பாருங்க, ஒரு ஆக்டர். அவர் மாதிரி நானும் ட்ரை. அது அந்த மாதிரி இல்ல, ஆனா நான் ஏதோ தலைவர் மாதிரி நான் ட்ரை பண்ணேன். இவர் எப்படி வணங்குறோம் பாருங்க. கூலி படத்துல இருந்து பேச சொல்லுவோம். கூலி படத்துல ஆமா அவர் நடிச்ச ஒரு டைலாக் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? பண்ணுங்க. ஏய், என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னியே, இன்னுமா என்ன தெரியல? அத சொல்லிட்டா போதுமே. எல்லா படத்தோட மாடுலேஷனும் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம கேப்டன் அவர்கள் நம்ம ஸ்டேஜ்ல அரசியல் மேடைகள்ல பேசும்போது அவரு எப்படி பேசியிருப்பார் அந்த வார்த்தைகள். என்னையா காசு காசு காசுன்னு புதைக்கும் போது கூட அருணா கொடியை அறுத்துட்டு தான்டா புதைக்கிறானுங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்து எனக்கு சாப்பாடு போட மாட்டீங்க? என் மக்கள் எனக்காக இருக்காங்க. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கணும்னு சொல்லி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, நீங்க என் டைரக்டர் மாதிரி நீங்க எனக்கு பேசி காட்டுங்க. மேட் இன் சென்னை இந்த சேனல் நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். தனசேகர் ரொம்ப பிரமாதமா பண்றாரு, நாகராஜும் பண்றாரு. இன்னைக்கு தம்பி விஜயுடைய பிறந்த நாள். நான் இன்னைக்கு அவர் அன்பா விஜய்ன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப லென்த்தா பேசினா முட்டராஜேந்திர வாய்ஸ் தட்டி பார்க்கும். தேங்க்யூ. ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு. சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். ஏதாவது குத்தா இல்ல மன்னிச்சிடுங்க. ஏன்னா அதே மாதிரி வராத வாய்ஸ வானா நான் என்ன பண்ணும். இன்னொன்னு ஓடி கோத்து விடுவா போல பாருங்க. இன்னொன்னு ஆர் சுந்தரராஜன் சார் வாய்ஸ். இது ஆர் சுந்தரராஜன் சார் தெரியுமா? அவர் சாரை விஷ் பண்ணியிருந்தா எப்படி? வைதேகி காத்திருந்தால் அவர் வச்சு படம் எடுத்தார்ல. ஆமா, வைதேகி காத்திருந்தால் நிறைய சூப்பர் டைரக்டர். அவர் வாய்ஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணுவாரு. இன்னைக்கு பிறந்த நாள் காணும் கேப்டன் அவர்களுக்கு என் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு போல என்னைக்குமே அவருடைய ரசிகரா நானும் என்னுடைய டீமும் இருப்போம். நன்றி கேப்டன். ஓகேவா? ஆமா, பிரமாதமா இருக்கு. நார்மலா பேசும்போது சொதப்புற கலாய்கிறா போல நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சூப்பரா. அடுத்து பார்த்திபன் சார் கேப்டன் விஷ் பண்ணியிருந்தா. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். அதாவது உலகத்திலேயே டாப் 10 நடிகர்கள் லிஸ்ட் போட்டா கேப்டன் அப்படின்னு அவருடைய பேர் தான் முதல்ல வரும். நன்றி கேப்டன், வாழ்த்துக்கள். கேப்டன் அவர் ஹீரோவா இல்ல, நிஜ வாழ்க்கையிலேயும் அவர் ஹீரோ நிரூபிச்சிருக்காரு. அவர் அப்போ மட்டும் சாப்பாடு போடல, இன்னைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த இனிய நன்னாள்ல மீண்டும் அவருக்கு மேட் இன் சென்னை சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே போல எங்களுடைய மேட் இன் சென்னை சப்ஸ்கிரைபர் நீங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட எங்களை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் எந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணோம்னு நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ்னா கமெண்ட் போடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணி
அதுக்கு கமெண்ட் பண்ணி ஷூட் பண்ணி அப்புறம் ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி கடைசி வரைக்கும் நீ தலையாட்டு பண்ணி ஏதாவது பேசு. பண்ணுவோம். உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் உங்களை தேடி வரோம். நாங்களும் நிறைய மண்டையெல்லாம் பிச்சு யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.